நம்ம இந்தியாவுல பெட்ரோல், டீசலுடைய விலை குறைய போது. குறையறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற மாரி ரிப்போர்ட்ஸ்லாம் இப்போ வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ சமீப நாட்கள் அதாவது இன்னைக்கா இருக்கட்டும், இல்ல நேத்தா இருக்கட்டும் அதிகமா பேசக்கூடிய ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னா, இந்த யுஎஸ் ஈரானுடைய அமைதி ஒப்பந்தம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. பீஸ் அக்ரீமெண்ட் தான். ஸோ இது வந்து பொலிட்டிக்கலா எந்த அளவுக்கு பேசப்படுதோ, அதாவது பொலிட்டிக்கல் லெவல்ல மட்டும் இல்லாம எக்கனாமிக்கல் சைட்லயுமே ஒரு பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாரி தான் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, பர்ட்டிகுலரா க்ரூட் ஆயில் மார்க்கெட்ல ஆயில் பிரைஸஸ் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ இமிடியேட் ரியாக்ஷன் வந்திருக்கு அப்படின்ற மாரி பல இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இதனால நம்மளோட இந்தியாவுலயுமே அ பெட்ரோலா இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும், எல்பிஜி கேஸா இருக்கட்டும், இது எல்லாத்தோட பிரைஸுமே வந்து கம்மியாறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற மாரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கு. ஸோ இது எந்த அளவு உண்மை, அதே மாரி இது இப்ப என்ன மாதிரியான சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு, மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி கண்டிப்பா பெட்ரோல், டீசல் விலை கம்மியாகுமா அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல இந்த பீஸ் டீல் வந்து ஏன் குளோபல் மார்க்கெட்ல இவ்ளோ முக்கியம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து யுஎஸ்க்கும், ஈரானுக்கும் இடையில இப்பதான் வந்து ஒரு பீஸ் டீல் அக்ரீமெண்ட் வந்து சைன் ஆக போகுது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்து ட்விட்டர்ல பார்த்திருப்போம். ஸோ யுஎஸ்க்கும், ஈரானுக்கும் இடையே ஒரு டென்ஷன் இன்கிரீஸ் ஆகுறப்போ, இன்வெஸ்டர்ஸா இருக்கட்டும், ட்ரேடர்ஸா இருக்கட்டும், ஸோ இவங்களுக்கு மத்தியில ஆயில் சப்ளை பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு பேனிக் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அன்சர்டனிட்டி ரீசன்னால இந்த க்ரூட் ஆயில் பிரைஸஸ் உடைய ஒரு விலையா இருக்கட்டும், பிரைஸா இருக்கட்டும், ஒரு ஜென்ரலி வந்து அப்ளையே தான் இருந்துச்சு அப்படின்ற மாரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஈரான் வந்து உலகத்திலேயே பெரிய ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரில ஒண்ணுன்றது எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம நம்மளோட இந்தியாவை பொறுத்தவரையும் 88% வந்து அதிகமா ஆயில வந்து இம்போர்ட் பண்ற கண்ட்ரி. அங்க வந்து ஆயில் ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரி, இங்க வந்து ஆயில் இம்போர்ட் பண்ற கண்ட்ரி. ஸோ அதுக்கும் இதுக்கும் கனெக்டிவிட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற மாரி தெரியுது. அது மட்டும் இல்லாம இப்போ பீஸ் அக்ரீமெண்ட் வந்ததுனால மார்க்கெட்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் உருவாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபியர் வந்து கம்மியா இருக்கு. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் தான் வந்து அதிக அளவுல நிறைய நாடுகளுக்கு ஒரு பாதையா இருக்கட்டும், ஒரு ஆயில் வந்து போக்குவரத்துல டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம்னா அது வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் தான். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இனிமே வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஏன்னா இப்போ அமைதி ஒப்பந்தம் வந்ததுனால ஈரான் வந்து அதை ஓப்பன் பண்றோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால எந்த ஒரு பேனிக்கும் இல்லாம வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் நடக்க போகுது. ஸோ இதனால வந்து ஆயில் பிரைஸ் இப்போ கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபியர் கம்மியானதுனால க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆக மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால வேர்ல்ட் மார்க்கெட் முழுவதுமே ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ க்ரூட் ஆயில் குறைஞ்சதுனால நம்ம இந்தியாவுக்கும் அதுக்கும் என்ன மாதிரியான சம்பந்தம், அது மட்டும் இல்லாம அங்க குறைஞ்சிச்சுன்னா இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா க்ரூட் ஆயில் ரெக்ரூட்மெண்ட்ல பெரிய பகுதி இம்போர்ட் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ அதாவது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஆயில் ரேட் கம்மியாச்சு அப்படின்னா இந்தியாவுடைய இம்போர்ட் பில்லுமே வந்து ஆட்டோமேட்டிக்கலி ரெடியூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இது கவர்மெண்ட்டுக்கும் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்குமே ஒரு காஸ்ட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணுது. ஸோ அதோட ரிசல்ட் தான் பெட்ரோல், டீசல் அண்ட் எல்பிஜியோடைய ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணுவதற்காக ஒரு பாசிபிலிட்டிஸ் கிரெடிட் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா க்ரூட் ஆயில் சீப்பா கிடைச்சிச்சுன்னா அதோட பெனிஃபிட் வந்து கொஞ்சம் டிலே ஆனாலும் கன்சியூமருக்கு வந்து சேரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இப்போ இருக்க சிச்சுவேஷன் படி ஃபியூயல் பிரைஸ் வந்து கட் ஆகுறதுக்கான டிசிஷன்லாம் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பெட்ரோல், டீசல் விலை குறையுமா குறையாது, அதாவது இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, அப்போ நாளைக்கு வந்து எங்களுக்கு கம்மி ஆகணும்ல அப்படின்னு கேட்டா உடனே வந்து பெட்ரோல் பங்க்ல வந்து ரேட்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க. க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சிச்சு அப்படின்னா உடனே பெட்ரோல் பங்க்ல வந்து ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா ஆயில் கம்பெனிஸ் ஆல்ரெடி ஹை பிரைஸ்க்கு வாங்கி வச்ச ஸ்டாக்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸ், ரீஃபைனிங் காஸ்ட், சென்ட்ரல் டாக்ஸ், ஸ்டேட் டாக்ஸ், எல்லா டாக்ஸ் எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்த்து தான் வந்து ஃபைனலா ஒரு ஃபியூயல் பிரைஸை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால க்ரூட் ஆயில் பிரைஸ் தொடர்ந்து இப்போ சில வாரங்களே வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கம்மியாச்சு, இப்பயுமே கம்மி ஆயிருக்கு. ஸோ அதனால ரொம்ப லோயர் லெவல்ல வந்தாலும் நம்மளோட இந்தியாவை பொறுத்தவரை இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு தான் பிரைஸை வந்து ஒரு கட் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்துரும் அப்படின்ற சான்சஸ் அதிகமா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்துமே வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இமீடியட்டா வந்து ரிலீவ் பண்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனா அப்படின்னு கேட்டா உடனே நாளைக்குலாம் வந்து கண்டிப்பான முறையில் நாளைக்கு பெட்ரோல், டீசல் விலை வந்து கம்மியாகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆனா பாசிட்டிவ் சிக்னல் கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா
வந்து கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெட்ரோல் டீசலுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்பிஜியோடைய சிலிண்டர் பிரைஸ் வந்து கம்மியாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா வந்து இப்போ கடந்த சில மந்த்ஸ் நம்ம பார்க்குறப்போ வந்து எல்பிஜியோடைய அந்த ஷார்ட்டேஜ் அதிகமான முறையில் நம்ம இந்தியாவை வந்து இம்பாக்ட் பண்ணுச்சு. ஸோ எல்பிஜி சிலிண்டர் ப்ரைஸஸ் வந்து ஸ்டெபிலிட்டி ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆகி ஃபேமிலி பட்ஜெட்லாம் ரொம்பவே வந்து அஃபெக்ட் பண்ணி இருக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனில். இப்போ க்ரூட் ஆயில் அண்ட் வந்து அந்த எனர்ஜி ப்ரைஸஸ்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால எல்பிஜி ப்ரைஸ்லையுமே ஒரு ரிவிஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பர்ட் சொல்கிற மாதிரி இன்டர்நேஷ்னல் எனர்ஜி மார்க்கெட் இருந்தாலும் கவர்மெண்ட் சப்சிடி இல்லை அப்படின்னு இந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றிலாம் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து தான் யோசிக்கும். அதே மாதிரி ஃபைனல் டிசிஷனுமே வந்து நம்ம கவர்மெண்ட் தான் எடுக்கணும். ஸோ அங்கே வந்து வேர்ல்டு அளவில் குளோபல் மார்க்கெட் என்ன தான் வந்து கம்மியானாலும் நம்மளோட இந்திய கவர்மெண்ட் என்ன மாதிரியான டிசிஷன்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய இம்போர்ட் பில்லாம் வந்து கம்மியாச்சு அப்படின்னா நம்மளுடைய கன்சியூமருக்குமே வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து அங்கே கம்மியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய இந்தியாவுக்குமே வந்து ஒரு நல்ல டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த யூஎஸ் ஈரானுடைய பீஸ் டீல்னு சொல்லல. ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் அளவில் இல்லாமல் ஒரு எக்கனாமிக்கல் அளவில் ஒரு குளோபல் ஆயில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய பாசிட்டிவ் டேர்னிங் பாயிண்ட்டாக தான் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட எஃபெக்ட் பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸில் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இன்னும் கம்மியாயிருச்சு அப்படின்ற எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஸோ உங்களை பொறுத்தவரையும் இப்போ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் கம்மியானாலும் நம்மளோட இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் எவ்வளோ கம்மியாகும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.